பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் அப்போஸ்தலனான பரிசுத்த பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபத்தில் உள்ள 4 அதிகாரங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். எபேசுவிலிருந்து சுமார் 100 மைல் கிழக்கே சின்ன ஆசியாவின் தென்மேற்கில் லவோதிக்காயாவின் அருகில் இருந்த நகரம் கொலோசே. பவுல் அப்போஸ்தலர் சிறப்பாக 3 வருடங்கள் எபேசுவில் ஊழியம் செய்தபோது அதன் பலனாக கொலோசையிலே சபை ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கலாம். பவுல் அப்போஸ்தலருடைய ஊழியம் வல்லமையாகவும் வெகு தூரம் வரை பரவக்கூடியதாகவும் இருந்தது. ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுல் அப்போஸ்தலர் கொலோசே பட்டணத்துக்கு நேரடியாக செல்லாவிட்டாலும் அங்கே எப்பாப்பிராவின் மூலமாக சபையோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார். இந்த எப்பாப்பிரா பவுல் அப்போஸ்தலரின் மூலமாய் மனம் திரும்பியவர். கொலோசே பட்டணத்தார் பவுல் அப்போஸ்தலனுடன் ஊழியராக இருந்து உதவி செய்தவர். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. கொலோசே திருச்சபையில் தவறான போதனைகள் புகுந்து சபையின் ஆவிக்குரிய எதிர்காலத்தை பயமுறுத்தி கொண்டிருந்த வேளையிலே பவுல் அப்போஸ்தலர் இந்த கடிதத்தை எழுத வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இங்கே முதல் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவராகிய தேவ சமூகத்திலே நன்றி செலுத்தி ஜெபத்தோடு கூட இந்த நிருபத்தை அவர் ஆரம்பிக்கிறார். நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கு பலன் தருகிறதா இருக்கிறது என்று சொல்லி அங்கே சுவிசேஷத்தை குறித்து அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார். அதே வேளையில் அவருடைய ஜெபம் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடி சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லி அங்கே ஜெபத்தை குறித்ததான காரியத்தை குறித்து எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணியதான இந்த பவுல் அப்போஸ்தலர் சத்தியத்தை எங்கள் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருந்தது என்று சொல்லி அவர் தாமே சிலுவையில் அறையப்பட்ட இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாகும்படி தம்மையை ஒப்பு கொடுத்தவர். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. பவுல் அப்போஸ்தலருடைய கடினமான உழைப்பு, இந்த சபைக்காகப்பட்ட பிரயாசங்கள் இந்த நிருபத்திலே வெளிப்படையாக தெரிகிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 2வது அதிகாரத்திலே
லௌகீக ஞானம், மாயமான தந்திரம், பாரம்பரிய நியாயம், உலக வழிபாடுகள் ஆகியவற்றை பற்றி கொண்டு தேவனை மறந்து வாழ செய்யும் போதனைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி பவுல் அப்போஸ்தலன் அறிவுறுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நவீன கொள்கைகள் எத்தனையோ வந்தாலும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக்குகிறது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இங்கே பவுல் அப்போஸ்தலர் எப்படி சிலுவையில் அவர் ஜெயம் எடுத்தார் என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலர் விவரித்து காட்டுகிறார். இதோ ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களுமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஞானஸ்நானத்தினால் ரட்சிக்கப்பட்ட விதத்தை அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். அதோடு கூட அவர் நமக்கு எதிரடையாக இந்த கட்டளைகளை எல்லாம் கையெழுத்தையெல்லாம் குலைத்து அதன் நடுவில் இல்லாதபடி எடுத்து சிலுவில் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமாய் கோலமாக்கி அவர்கள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவின் மேல் ஜெயம் எடுத்த காரியம் கர்த்தருடைய மகிமை உண்டு. சத்துடைய கிரியைகள் எல்லாம் எல்லாவற்றின் மேலும் அவர் சிலுவையிலே ஜெயம் எடுத்தார். தொடர்ந்து 3வது அதிகாரத்திலே பரிசுத்த வாழ்வுக்குரிய காரியங்களை குறித்து அப்போஸ்தலர் எழுதுகிறார். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. நாம் பரலோகத்தின் பிரஜைகளாக இருக்கிறபடியினால் பரலோக காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதிலே நாம் ஈடுபட வேண்டும். கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் வாயிலுள்ள பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் செய்களையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பமாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தடுத்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி அங்கே ஒரு பரிசுத்த வாழ்வைக்கு அப்போஸ்தலர் நம்மை அழைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அப்படி அவர் அப்போஸ்தலர் எழுதுகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவது. தொடர்ந்து கிறிஸ்தவ குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும், எப்படி அன்பு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் குடும்பத்திலே காணப்படுவதான காரியங்களை குறித்தும் இந்த 3வது அதிகாரத்தின் கடைசி பகுதியில் தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலே இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய அறிவுரைகளை அவர் சொல்லுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஜெபத்தை குறித்ததான காரியம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்துள்ளபடி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறவர்களுக்காக, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே அப்போஸ்தலர் அங்கே முக்கியத்துவப்படுத்தி காட்டுகிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அப்போஸ்தலர் பவுல் இங்கே முடிவான அநேக வாழ்த்துதலை சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை போகிறோம். வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் போது சர்வ வல்லவர் நம்மோடு இருந்து மகிமையான காரியங்கள் செய்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.